எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எலுமிச்சை ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு 6 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம். ஒரு எலுமிச்சத்தோட சைஸ் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, வாங்க செய்யலாம். எலுமிச்சம்பழத்தை வேக வைக்க போகிறோம். அதுக்கு எலுமிச்சம்பழத்தில் தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னா 1/4 லிட்டர் தண்ணி, அதாவது 250 ml தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து மீடியமில் தான் இருக்கணும் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இப்போ எவ்வளோ உப்பு எடுத்திருக்கேன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 25 கிராம் இப்போ ஆட் பண்ணணும். இன்னும் பாதி 25 கிராம் பின்னாடி ஆட் பண்ணணும். நான் அது எப்போன்னு சொல்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊறுகாய் மசாலாவுக்கு 2 பொருள் வறுக்க போகிறோம். பொருள் என்னென்னா கட்டிக்காயும், 3 கட்டிக்காயும் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இந்த 3 கட்டிக்காயத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். இதோட கலர் அப்படியே வெள்ளையாக மாறும், அது வரைக்கும் இதை வறுக்கணும். ஃபுல்லாகவே மீடியமில் வச்சு தான் பண்ணணும் எல்லாம். பார்த்திங்கன்னா அது கலர் அப்படியே வெள்ளையாக மாறுது. இதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம் போடணும். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும். நம்ம எதெல்லாம் மிக்சியில் போடுவோம்னா இந்த 2 வறுத்த பொருள், அது போக 25 கிராம் உப்பு, அதுக்கப்புறம் வத்தல் போடணும். வத்தல் வந்து 18 வத்தல் போடணும். ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 3 வத்தல் கணக்கில் மொத்தம் 18 வத்தல் போடணும். இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து கடைசி ஸ்டெப்பாக ஊறுகாய் தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணணும். கடுகு வந்து நல்லா வெடிக்கணும், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கை கருவேப்பிலை ஆட் பண்ணணும். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த லெமனை ஆட் பண்ணுறோம். நான் வந்து லெமனை 6 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்ச மிளகாய் பொடியை ஆட் பண்ணுறோம். இந்த மிளகாய் பொடிக்கு என்னெல்லாம் அரைச்சோன்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன். 3 கட்டிக்காயும், 2 ஸ்பூன் வெந்தயம், 18 வத்தல், அதுக்கப்புறம் 25 கிராம் உப்பு. இது எல்லாத்தையும் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனிமேல் இது நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் கொதிக்கணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நல்லா கொதிக்குது. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்லா கொதிச்சு வருது. அவ்வளவுதான், ஊறுகாய் ரெடி. ஊறுகாய் எப்போவுமே நாங்கள் வெளியே வாங்க மாட்டோம், வீட்டில் தான் செய்வோம். கெடாமல் இருக்கணும்னா கையை விடக்கூடாது, அப்புறம் ஸ்பூன் கரண்டி எதுவும் விடக்கூடாது. அப்படின்னா 2-3 மாதம் வரைக்கும் கெடாமல் வரும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.